நேர்ஸ் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நீங்க அந்த ஒரு மாற்று புதிய கட்சியில போயிட்டு இப்போ ஒரு புதுசா மந்திரி பதவி ஏத்துக்கினீங்க. உங்களுக்கு கட்சி சீட்டே ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் அங்க தேவைப்படுற 10ல் நீங்க ஒரு 11ஆ போயிருக்கிறீங்க. வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஆனா தமிழ் தேசியம் பேசினு இன்னைக்கு நீங்க திரள் நிதி அப்புறம் உங்களுக்கு வசூல் பண்றது இதை பத்தி யாரோ ஒருத்தர் கேட்கிறாரு பேட்டியில. அதுக்கு திரள் நிதி சீமான் வாங்குறது திரள் நிதி மோசமானதுன்னு சொல்றீங்க. சீமான் வாங்குற திறன் நிதி மோசமானது இல்லை. மக்கள் பார்த்து அன்பளிப்பா அவருக்கு அன்பின் நிமித்தமா அந்த கட்சியை டெவலப் பண்ண கொடுக்கறதான் அது திறன் நிதி. நீங்க அந்த கியூஆர் கோடு, ஜிபே, அப்புறம் உங்க கூகுள் பே எல்லாம் வாங்குறீங்க. அது தமிழாக்க சொல்லுங்க. அது என்ன நிதி? அந்த நிதியை சொல்லிட்டு போங்க. நாங்க வாங்குறது சரியான நிதியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வகையில நீங்க பார்க்கணும். எப்பவுமே நீங்க இந்த கடல், மண் வளம், மொழி சார்ந்து உங்க கட்சி நடக்கல. பேசினப்போ ஆரம்ப காலத்துல இருந்தப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது உங்க கட்சி விசிகா. இன்னைக்கு நீங்க தரம் கெட்டு போய் பல கட்சிகளோட எவெல்லாம் எனக்கு எதிரியோ அந்த அவங்களோட போய் சேர்ந்துக்கின்னு எங்களை எதிர்க்கிறீங்க. எங்களை எதிர்த்து யாராவது உங்களுக்கு எதிர்த்த பணம் தராங்களா? அது என்ன நிதி? அது லஞ்சமா, லாவண்யமா, இல்லை மிரட்டி வாங்குற நிதியா? நாங்க சாதாரண மக்கள்கிட்ட இருந்து அவங்க கொடுக்கறத வாங்கி தான் இந்த மேடை நடத்துது. எங்களுக்கு வெளியூர்ல இருந்து பல ஆயிரம் கோடி வருதுன்னா சொல்லுவான். அதெல்லாம் இல்லை. சாதாரண எளிய மக்களே அவன் சம்பாதிக்கிற காசை என்னென்ன வச்சுங்கன்னு சொல்லி 100 ரூபாவோட கொடுத்துருக்குறான் அந்த தேர்தல் நேரத்தில். அப்படி இருக்கிற கட்சி நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க யாரையும் போயிட்டு மிரட்டி பணம் வாங்குற கட்சி நாம் தமிழ் கட்சி இல்லை. நீங்க திரள் நிதி என்பது தூய தமிழ் வார்த்தை. மற்ற நாங்க ஜிபே, கூகுள் பே எல்லாம் இல்லை. அதுக்கு ஏதாவது அர்த்தம் சொல்லுங்க. நீங்க வாங்குற பணத்துக்கு அர்த்தம் சொன்னீங்கன்னா நாங்க வாங்குற பணத்துக்கு ஒரு சாதாரண எளியவனா இந்த கட்சியில பாதுகாப்பாட்டில் இருக்கிறேன். என்னால தரமான பதில் கொடுக்க முடியும். எப்போ போன போக்கில் ஏதாவது ஆணவத்தில் சொல்லிட்டு போகாதீங்க. இன்னமும் நாங்கள் உங்களை சகோதரராக நேசிக்கிறோம். நீங்க ஏதோ ஒரு ஆட்சியாளர் போய் இருக்கிறீங்க, அதை வரவேற்கிறோம். அங்க இருந்து நல்லதை சொல்லி கொடுங்க. எங்களை திட்டி பழப்பு நடத்தவன தயவு செய்து அதை நான் உங்களுக்கு இது தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த காவேரி நீரை உங்களால் உள்ள இருந்து போராட முடியுமா முடியாதா? அதை சொல்லுங்க. இவ்வளோ பேசின்னு உக்காந்துக்கிறீங்களே, எங்களை போராடுற எங்களை பேசுற உள்ள உக்காந்துக்கிற. ஏன் அந்த விஜய் முதல்வரை, ஜோசப் விஜய் முதல்வரை ஐயான்னு கூப்பிட்டு இல்லை சாமின்னு கும்பிட்டு கூட ஏதோ ஒரு வகையில் அந்த தண்ணியை பெற்றுத்தர முடியுதா உங்களுக்கு? உங்களோட கூட்டணி இருப்பது இந்திய காங்கிரஸ். அங்க கூட்டணியில் இருப்பது இந்திய காங்கிரஸ். கர்நாடகா முதல்வர் அவரு அங்க சிவகுமார் ஆள்றாரு. சிவகுமார் சொல்றாரு, நான் பிஜேபியில இருந்தாலும் சரி, நான் காங்கிரஸ்ல இருந்தாலும் சரி, நான் கம்யூனிஸ்ட்ல இருந்தாலும் சரி, ஆனா என்னோட மாநில பிரச்சனை, மொழி பிரச்சனை வந்தா நான் கன்னடனா இருப்பேன்னு தில்லா சொல்றாரு. இங்க நீங்க இருக்கிற அந்த கூட்டணியில நீங்க யாராவது சட்டமன்றத்திலேயோ வெளியே வந்தோம் நாங்க தமிழர்களே அங்க சொல்லக்கூடிய பதில் சொல்ல முடியுமா? சிவகுமாருக்கு, சிவகுமார கவுடா முதல்வர் காங்கிரஸ்கார் பதில் சொல்ல முடியுமா? அவங்க ஒருத்தருக்காரு, அவர் பேர் ஞாபகம் இல்லை, திருச்சியை சார்ந்தவர் தான். அவர் சொல்றாரு, நாங்க கர்நாடகால அவங்க நாங்க தண்ணியை கேட்டு எங்களுக்கு இப்போ அவசியம் இல்லைன்னா அப்ப இங்க என்ன பண்ணீங்க? தண்ணி எங்கிருந்து வருது? தண்ணி கர்நாடகால தான் வருது. யாருக்காக வருது? அனைத்து மக்களுக்காக வந்துனுக்குது. அது செயற்கை இல்லை, இயற்கையானது. நீங்க மாநிலமா இருக்கிறீங்க, நாங்க கீழ் மாநிலமாகிறோம். இந்த தண்ணியை உங்களுக்கு எப்பெல்லாம் நிரம்புதோ அப்ப திறந்து விட்டுற. அவன் பாருங்க, ஒரு விதத்துல அவன் கன்னடனா இருக்கிறான். நீ என்னைக்கு தமிழனா இருக்கிறியோ அன்னைக்குதான் உருப்படுவ. அப்ப இன்னைக்கு இந்த கூட்டம் சேர்ந்துருக்குது தமிழ் கூட்டமா, அதை நாங்க வரவேற்கிறோம். நீங்களும் தமிழர்களா அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிறீங்க. அது எத்தனை பேர் தெலுங்கு, மலையாளி, கன்னடம் எங்களுக்கு தேவையில்லை. தமிழனா இருக்கிறவன் தமிழ்நாட்டு வெறும் தஞ்சை மாவட்டத்துக்கு போல அந்த தண்ணி தஞ்சை விளைந்தால்தான் நம்முடைய வாழ்வாதாரம் உயரும். புரியுதுங்களா? அவன் இந்த தடவை சொல்றவங்களுக்கு, நீ தமிழர்களா ஒன்றிணைங்க, எல்லாரும் தமிழர்களா இருந்து அந்த காவிரி நீர் பிரச்சனை இல்லை, இந்த நாட்டில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனையும் சரி செய்யுங்க. வந்துகிற புதிய அரசாங்கம் விஜய் ஜோசப் முதல்வருக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நிறைய சினிமா படத்தை நடிச்சிங்க, உங்கள் படத்தையே திருப்பி போட்டு பாருங்க. என்னன்னா நீங்கள் கேள்வி கேட்டீங்க அரசாங்கத்தை படத்தை நடிக்கிறப்ப, ஒரு விரல் புரட்சிலாம் சொன்னீங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள் உங்ககிட்ட அதிகாரம் வந்திருக்குது. விஜய் ஜோசப் அவர்களே, என்னுடைய தம்பி தான் நீங்கள். எனக்கு வயசு 60 ஆகுது, உங்களுக்கு 51 ஆகுது. நான் உங்களுக்கு ஒரு அண்ணனா சொல்ல வரேன். நீங்கள் படத்தில் நடிக்கிறப்போ பேசின எல்லாத்தையுமே படத்தை தள்ளி வச்சுட்டு நடைமுறையில மக்களுக்காக நல்ல நன்மைகளை செய்யுங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு தேவையானதை அதை கேட்டு பெறுங்க. போராடி பெற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இங்க இருந்து ஜிஎஸ்டி நம்ம கொடுக்குறோம். இந்த ஜிஎஸ்டில இருந்து தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு நீங்க நல்ல பாதையை உருவாக்குங்க. உங்க படத்தில் நடிச்சதும் நிக்க வேணாம். வாழ்த்துறோம். அவருடைய விவசாய புரட்சி சம்பந்தமானது தற்சார்பு கொள்கை. இங்க இருக்கிற ஆடு, மாடு, பால் வளம் அத்தனையும் பெருகிறதுக்கு நீங்க எல்லாம் நல்லது செய்யுங்க. உங்களை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். பிரபாகரன், பல்லாவரத்துல இருந்து வந்திருக்கேன்.
தமிழ் இப்போ கர்நாடகாவில் வந்து பாஜக ஆட்சி பண்ணாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சி பண்ணாலும் சரி, அவங்க வந்து ஒற்றுமையா இருக்காங்க. எப்பவுமே ஒரே மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி வச்சிருக்காங்க. அவங்க மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு தான் திமுக, அதிமுக, பாஜகன்னு பிரிஞ்சு போய் கிடக்குறோம். நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நமக்கு ஒரு தேவைன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கணும். அந்த மாதிரி கர்நாடக மக்களை ஒரு முன்னுதாரணம் எடுத்து நம்ம செயல்படணும். ஒற்றுமையா இருக்கணும். நமக்கு தேவையா நீரச அண்ணனுக்கு ஒரு பதில் சொல்றேன். இப்போ திரள் நிதி வாங்குறது தப்பு, கடன் வாங்குறது தப்புன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அப்படி தப்புன்னா ஏன் சட்டப்படி அதை வந்து அனுமதிச்சிருக்காங்க? அப்படி லாட்டரி விற்கிறது வந்து சரியா? லாட்டரி வித்த பணத்துல தானே இப்போ அரசாங்கமே நடந்துட்டு இருக்கு. அதை வச்சுதானே இப்ப நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சீங்க. சட்டப்படி ஒரு சரின்னுக்கும் போது அதை எப்படி நீங்க தவறுன்னு சொல்லிங்க? அப்ப திரள் நிதி நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? நாம் தமிழ் கட்சிக்கு ₹1 2 கொடுத்துருக்கீங்களா? இல்ல 50,000 1 லட்சம் கொடுத்துருக்கீங்களா? நீங்க கொடுக்காத காசு நான் கொடுக்குறேன் என் கட்சிக்கு. அப்ப அதை நீங்க தவறுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் முதல்ல? உங்க கட்சி திரள் நிதி வாங்கினதே இல்லையா? அதுக்கு எவ்வளவு ஆதரவு வேணுமா தரேன். நீங்க உங்க கட்சியிலே திரள் நிதி வாங்கிட்டே தான் இருக்கீங்க. இப்ப நான் ஒரு கட்சி நடத்தேன்னா அதுக்கு கட்சிக்கு செலவு பண்ணணும். ஒண்ணு நம்ம சொத்தை வித்து செலவு பண்ணணும், இல்லைன்னா திரள் நிதி வாங்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா வேற யார்ட்ட பன்னாட்டு நிறுவனத்திட்ட காசு வாங்கி அதை செலவு பண்ணணும். இப்ப வேற கம்பெனிகிட்ட காசு வாங்கினா நம்ம அந்த கம்பெனி சார்பாக தான் செயல்பட முடியும். திரள் நிதின்னு மக்கள்கிட்ட காசு வாங்கினா மட்டும்தான் மக்களுக்காக செயல்படுத்த முடியும். அதுதான் சரியா இருக்கும். திரள் நிதி வாங்குறது தப்பு கிடையாது. தப்புன்னா சட்டப்படி நீங்க ஆட்சியில் தான் இருக்கீங்க, சட்டப்படி தப்புன்னு அறிவிங்க, யாரும் வாங்காம பண்ணுங்க. இன்னைக்கு கூட டிவிகள் அண்ணன் சொல்லியிருக்காரு, ஏன் லாட்டரி வித்த காசுல 50 கோடி திமுகக்கு இது வாங்கியிருக்கீங்க, திரள் நிதி வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்ப உங்க கட்சியில திரள் நிதி கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க, அதுக்கும் ஆள் இருக்கு. அப்ப தப்புனா முதல்ல அண்ணன்ட்ட சொல்லுங்க தப்புன்னு. ஆடு மாடு மேய்க்கிறது வந்து அரசு பணியாக்குன்னு அண்ணனோட ஆசை. அது ஒவ்வொரு வீட்லயும் ஆடு மாடு கோழி, இது நம்மால் வர சொல்லியிருக்காரு. ஒரு வீடு இருந்தா மரம் வளர்க்கணும், செடி வளர்க்கணும், கோழி வளர்க்கணும், மாடு வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும். நம்ம நகரத்துல வந்து இட நெருக்கடி, இப்ப கிராமங்கள்ல வந்து கண்டிப்பா இதெல்லாம் வளர்க்க வேண்டிய அவசியம் தான். ஆனா உங்க கட்சி வந்து இதை செயல்படுத்தவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க தேவைப்படுற ஆளுகளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. அதை கணக்காட்டி இப்போ அண்ணன் மாதிரி நாம் தமிழ் கட்சி மாதிரி ஒரு திட்டம் போட்டு அதை செயல்படுத்த முடியாது. சும்மா அதை அறிவிக்க மட்டும்தான் முடியும். ஏன்னா எங்கள்கிட்ட கொள்கை இருக்கு, இந்த கொள்கைப்படி இதை செயல்படுத்துவோம். உங்கள்ட்ட கொள்கையே கிடையாது. இது வந்து திமுக பார்ட் 2 தான். அவங்க எப்படி எல்லாமே கரெக்டா பேப்பர்ல இருக்குமோ அப்படிதான், பேப்பர்ல மட்டும்தான் ரோடு போட்டோன்னு பேப்பர்ல இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இங்க செயல்பட்டு எதுவுமே இருக்காது. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து அரசு ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணியாக்குன்னு சொல்லும் போது இவங்க தான் கேள்வி பண்ணாங்க. இப்ப இவங்களும் ஆடு மாடு கொடுக்குறாங்க. இப்ப படிச்சு எல்லாம் நாட்டுக்கு முன்னேறி கலெக்டர் ஐபிஎஸ் வாங்கிட்டு இருக்கும்போது இப்ப போய் ஆடு மாடு கொடுக்குறாங்களே, இப்ப தப்பு இல்லையா? இந்த கேள்வியை தான் இன்னைக்கு நீங்க முன் வச்சீங்க. இப்ப நீங்க அதை தான் செயல்படுத்துறீங்க. ஆடு மாடு கோழி வளர்க்கறதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையானது. ஒரு மரம் வளர்க்கணும், ஒரு செடி வளர்க்கணும், எல்லாமே வந்து ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு வந்து ரொம்ப நல்லது. அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு சீமானண்ணன் பேரை சொல்லி, இந்த மாதிரி இந்த வந்து 6 மாசத்துலயே அதிகமா கடன் வாங்குறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, அப்ப இன்னும் எத்தனை வருஷம் இருப்பீங்க, எவ்வளவு கடன் வாங்குவீங்கன்னு கேட்டதுக்கு, கடன் வாங்குறது தவறு இல்ல, திரள் நிதி தான் தவறு அப்படின்றாரு. திரள் நிதினா என்ன அர்த்தம்ன்றது அவருக்கு தெரியல. அவர் வந்து இப்ப திமுக எப்படி இருந்துச்சு, விடுதலை சிறுத்தைக்கு வந்து இப்ப மாநாடு நடத்த போறாங்க, தமிழர் எழுச்சி மாநாடுன்னு. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 17 திருமாவளவன் அண்ணனோட பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. அதுக்கு யாருக்கிட்டையும் காசு வாங்கலையா, இல்ல காசு கேட்கலையா? ஸ்கேனர்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு திருமாவளவன். அப்ப அது என்ன நிதி? திரள் நிதியா இல்ல வேற ஏதாவது நிதியா? அதெல்லாம் அப்ப இது வந்து நக்கலா நையாண்டி. அவர் அமைச்சர் பொறுப்புல இருக்கிறவரு அரசோட நிலையை எடுத்து சொல்லணும். தமிழ்நாடு அரை நூற்றாண்டுகளாக திராவிட கட்சிகள் இப்படி வச்சுட்டு போயிருச்சு, அதுல இருந்து மீள்றதுக்கு நாளாகும், அதனால நாங்க இந்த மாதிரி வியூகம் வகுத்துருக்கிறோம், வேற வழி இல்ல கடன் ஆகணும்னு சொன்னா கூட பரவாயில்ல. உங்களோட நோக்கம் சீமானண்ணனை நக்கல் பண்ணணும்ன்றதுக்காக திரள் நிதி வாங்குறது தவறான். திரள் நிதி தவறு இல்ல அமைச்சரு, கட்ட பஞ்சாயத்து தவறு, அதுதான் தவறு. திரள் நிதி தவறு இல்ல அமைச்சர். இப்போ வந்து திரள் நிதின்னு சொல்றீங்க, திமுகவோட நீங்க இருந்தீங்க. இந்த இப்போ என்ன ஒரு காமெடி கூத்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தலித்திய அமைப்புகள், ஒடுக்கப்பட்ட அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா திருமாவளவன் தான் நம்மளுக்கு பாதுகாவலர், புனிதர், அவர் மூலமா கருணாநிதி தொடர்பு, கடவுள் அப்படின்ற மாதிரி, புனிதர் கடவுள்ன்ற மாதிரி இருந்தாங்க. இப்ப இந்த 2 சீட்டுக்கு இந்த பக்கம் டைவடிச்சோன்னே இப்ப எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாம இப்ப திருமாவளவனுக்கு இப்ப ஒண்ணு ஆகஸ்ட் 17ஆம் தேதி வருடம் இந்த யூடியூப் புருட்டஸ், அப்புறம் இந்த நடுநெறிய அதை ஒருத்தன் ஒரு 4-5 பேர் திருமாவளவன் பிறந்தநாள் மேடையில் உட்காந்துட்டு சீமானண்ணனை கேலி செய்வாங்க, தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்துவார்கள். இந்த வருடம் உட்காந்து உங்களால் விஜயை செய்ய முடியுமா? இந்த வருடம் வருகின்ற ஆகஸ்ட் 17 இந்த யூடியூப் புருட்டஸ், தலித்திய ஆதரவாளர்கள், தலித்துன்னு சொல்லிக்கின்ற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் திமுகவுக்கும் திருமாவளவனும் வந்து ஒண்ணு நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தீங்களே, இப்ப திருமாவளவனும் பல்ட்டி அடிச்சு அங்க அமைச்சரவையில் இருக்கிறார். இந்த வருஷம் ஆகஸ்ட் 17 அதே மேடையில உட்காந்து இங்க இந்த யூடியூப் புருட்டஸ், அந்த நடுநெறி, குள்ளநெறி, முள்ளமாரி இதுங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் உட்காந்து விஜயவையோ திருமாவளவனும் நக்கல் பண்ணுவீங்களா? இல்ல திருமாவளவன கொள்கை வந்து சமூக நீதி கொள்கை, விஜய் அப்படியே 100% இருக்கிறாரா? இல்லைன்னா தைரியமா யூடியூப் புரோட்டஸ் பண்ண சொல்லுங்க. இந்த முறை அந்த யூடியூப் புரோட்டஸ் என்கின்ற விஜயும் நடுநெறியா நாய் நெறியோ பேர் வச்சுட்டு யூடியூப்ல திரியிறாங்கல்ல, நம்மளை மட்டும் நக்கல் பண்ணிக்கிட்டு திருமாவளவனுக்கு
வீசிட்டு இருந்தாங்க. இப்ப பேச சொல்லுங்க அவங்கள. அதனால இது போன்ற வேடதாரி அரசியல் எல்லாம் கடந்து தமிழ் தேசியம்ன்றது ஒரு புனிதமானது, ஒரு உன்னதமானது. அதுல நாங்க இன்னும் தொடர்ந்து களமாடுறோம்.